السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد سيد العرب والعجم إمام مكة والطائفة والمدينة والحرم سيدنا ونبينا مولانا محمد زده يا رب شرفا وكرما ومهابة وتعاليما لديك. فيا معاشر المسلمين رحمكم الله، روى الشيخان البخاري ومسلم رضوان الله تعالى عنهما عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت أنصتوا رحمكم الله. يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم البر الكريم التواب العظيم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. الله நல்லடியார்களே, புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சமூகமாய் இருக்கும் ஒரு சகோதரர் பிற சகோதரரை பார்த்து பெருசால் வாய்ப்படிக்கொள்ள என்று சொன்னாலும் கூட சொன்னோரின் கொத்துக்காய் பிரயோசனம் வீணாகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே தற்போது இமாம் அவர்கள் நிகழ்த்தப்படும் குத்துபா பிரசங்கத்தை பாதுகாத்து கேட்போமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனது நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله اتقوا الله عز وجل وأطيعوه إن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون صدق الله مولانا وخالقنا العظيم இந்த வையகத்தை படைத்து பாதுகின்ற அதிலே தன்னுடைய ஆட்சி புரிகின்ற வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்களின் வழிகாட்டி நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூத் தாபிஈன்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அருளும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக என்று கூறியதன் பின் அல்லாஹ்வின் இல்லமான இந்த பள்ளிவாயிலே நபைத்துல் இஅ்திகாஃபிலில்லாஹ் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை உலகத்திலே எப்படி வாழச் சொன்னானோ அந்த அடிப்படையிலே அவனால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பதோடு அவனால் தவிர்த்து கொள்ளுமாறு சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுக்காமையாக உங்களுக்கும் வசியத்தும் நல்லுபதேசமும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ்விடத்திலே கண்ணியமும் சிறப்பும் இருப்பதாக இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையிலே என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் வாழ்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அருமையான சகோதரர்களே, ரபீஉல் அவ்வல் வசந்தங்கள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த சிறப்பான மாதத்திலே தான் எங்களுடைய நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டாக இருக்கிறது. அருமையானவர்களே, அன்று அரேபிய நாட்டிலே மிக நகரங்களில் ஒன்றான ஒரு நகரமாக மக்கா இருந்ததை நாம் எல்லோரும் அறிவோம். அந்த மக்காவுக்கு, அந்த அரேபிய நாட்டுக்கு பக்கத்து நாடான யமன் நாட்டிலே பிரமாண்டமான ஒரு கோயில் ஒன்று கட்டப்பட்டு அந்த கோவிலுடைய அதிபதியாக அபரஹா என்ற ஒருவன் அதனை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இப்படியான இந்த இடத்துக்கு மக்கள் வர வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் மக்களோ இந்த காபாவை நோக்கி பண்டைய காலம் தொடுத்து வணக்கங்களுக்காக வேண்டி அந்த மக்காவுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவன் நினைத்தான் இந்த காபத்துல்லாவை இடித்தால் மாத்திரம்தான், அதனை இல்லாமல் ஆக்கினால் மாத்திரம்தான் நம்முடைய இடத்துக்கு மக்கள் வருவார்கள் என்ற எண்ணத்தோடு அன்று அவன் யானை படையோடு மக்காவை காபத்துல்லாவை இடிக்க வேண்டும் என்று பிரமாண்டமான ஒரு யானை படையோடு அங்கே மக்காவுக்கு வருகிறான். ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், மினா என்ற இடத்திலே, அந்த இடத்திலே தான் அவனுடைய பட்டாளங்கள், அவனுடைய அந்த யானை படைகளும் மக்களும் அந்த குடியிருந்தனர் காபாவை அழிப்பதற்காக வேண்டி. இதனுடைய வரலாறு நீண்ட வரலாறு என்றாலும் அல்லாஹ் இந்த காபாவை இடிக்க வந்திருக்கிறார்
வருகிறார்கள் என்று அந்த அரேபியர்கள் கேள்விப்பட்ட போது, அரேபியர்கள் இந்த இவர்களோடு நாம் சண்டை பிடிக்க முடியாது என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். இந்த நேரத்திலேதான் அல்லாஹ் அபாபீல் என்ற ஒரு சிறிய பறவையினுடைய அந்த பறவையின் மூலமாக சிறிய கற்களை கொண்டு அந்த யானையின் மீது அந்த படையின் மீது வீசியதை நாம் அறிவோம். அதனை அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலமாக அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த பறவைகள் போட்ட அந்த கல்லின் மூலமாக அந்த பிரமாண்டமான அந்த யானைகளும் அந்த யானைகளை கூட்டி வந்தவர்களும் அந்த அபரகா என்ற மன்னனும் இப்படியான அவர்கள் அனைவரும் அதாவது காய்ந்து போன வைக்கலை போல ஆகிவிட்டார்கள். அவ்வளவு மிக கஷ்டமான ஒரு பாரமான ஒரு கல்லாக அந்த கல்லை அல்லாஹ் ஆக்கி வைத்தார். சிறிய பறவைகள் சிறிய கற்களை கொண்டு பிரமாண்டமான ஒரு படையை அழித்து விட்டது என்றால் அப்போது மக்கள் அல்லாஹ்வுடைய சக்தியை அறிந்து கொண்டார்கள். இப்போது நவீன காலத்திலே எவ்வளவு பிரமாண்டமான சக்தி மிக்க குண்டுகள் இருந்தும் அத்தனை சக்திகள் அடைகின்ற அந்த குண்டுகளை விட மிக சக்தி உண்ட அந்த குண்டாகத்தான் அந்த கல்லி இருந்தது. போட்ட உடனே அப்படியே சப்பி துப்பி அந்த வைக்கோலை போல அந்த யானைகளும் அந்த யானையை அழைத்து வந்தவர்கள் எல்லாமே அப்படி அழிந்து விட்ட சம்பவத்தை அல்லாஹ் சூரத்துல் ஃபீலிலே நமக்கு கூறி காண்பிக்கின்றான். அருமையான சகோதரர்களே, இந்த ஆண்டுக்கு தான் பேரு ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள், யானை வருடம் என்று சொல்வார்கள். இந்த யானை வருடத்திலே ரபீஉல் அவ்வல் என்கிற இந்த மாதத்திலே தான் எங்களுடைய வழிகாட்டி நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அருமையானவர்களே, பிறந்து ஒரு கிழமை ஆமினா நாயகி அவர்கள் பால் ஊட்டினார்கள், தன்னுடைய மகனுக்கு பால் ஊட்டினார்கள். இரண்டாவது கிழமை அபூலஹபுடைய அடிமை பெண்ணான சுவைபியா என்கிற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு பால் ஊட்டினார்கள். அந்த அரேபிய மக்களுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், நகரத்திலே இருக்கின்ற மக்கள் அதாவது நாட்டுப்புறத்திலே இருக்கின்ற அந்த பெண்களை தெரிவு செய்து அந்த பெண்களிடத்திலே 2 வருடங்களுக்கு பிள்ளைகளை பால் கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே அன்று ஒரு நாள் ஒரு கூட்டம் பெண் கூட்டம் வந்து பணக்காரவர்களுடைய அந்த பிள்ளைகளை எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் ஒரு ஹலீமா என்கிற அந்த பெண்மணி மாத்திரம் இறுதியிலே வந்த காரணத்தினாலும் அவர்களுடைய வாகனம் பலவீனமான இருந்த காரணத்தினாலும் பிந்தி வந்த நேரம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த பிள்ளையை மாத்திரம்தான் அங்கே கண்டார்கள். அவர்களும் அந்த பிள்ளையை எடுக்கிறார்கள், தான் வளர்த்துக் கொள்வோம் என்று அதற்கு பாலூட்டுவோம் என்று எடுக்கிறார்கள். எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அந்த பிள்ளையை அவர்கள் அணைக்கின்ற போது திடீரென்று அவர்களுடைய ஒரு உற்சாகம் ஒன்று அவர்களுடைய உடம்பிலே ஏற்பட்டது, தன்னுடைய வாகனத்துக்கும் அது ஏற்பட்டது. எனவே அந்த பிள்ளையை கொண்டு போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் 2 வருடங்கள் பூர்த்தியாக இந்த குழந்தைக்கு பாலூட்டினார்கள். ஏன் அரபிகள் இந்த பிள்ளைகளை தன்னுடைய தாயுடைய மடியிலே தன்னுடைய தாயிடத்திலே இருந்து பால் கொடுக்காமல் பால் அருந்தாமல் மற்றவர்களுக்காக வேண்டியே கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது நகரப்புறத்தை விட நாட்டுப்புறத்திலே சுவாத்தியங்கள் அங்கே அதிகமாக காணப்பட்டது. பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கும் பிள்ளைகள் ஒரு சக்தியாக நல்ல ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அன்றைய அரேபிய மத்திய அந்த மக்கள் எல்லாம் இப்படி செய்தார்கள். அதே போன்று ஹலீமா நாயகி அவர்களும் 2 வருடங்கள் பால் கொடுத்து பூர்த்தியாகி விட்டதன் பின்னால் ஆமினா நாயகி அவர்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக வேண்டி வருகின்ற போது மக்காவிலே தொற்று நோய்கள் அதிகமாக காணப்பட்டது. உடனடியாக ஹலீமாவிடத்திலே ஆமினா அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் திரும்பவும் 2 வருடங்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த முஹம்மதை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் அங்கே 2 வருடங்கள் பால் கொடுப்பதற்காக வேண்டி வளர்ப்பதற்காக வேண்டி ஹலீமா நாயகி அவர்கள் கொண்டு செல்கிறார்கள்.
இந்த ஹலீமா நாயகத்திலே இருக்கின்ற நேரத்திலேதான் நபி அவர்களுக்கு நெஞ்சு பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த முஹம்மதை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிறுவர்கள் பார்த்திருக்க அவர்களை மாத்திரம் பிடித்து ஏதோ ஒரு மயக்கத்தை உண்டாக்கினார்கள். ரசூலுல்லாஹ் மயங்கி விட்டார்கள். உடனே நெஞ்சை பிளந்து ஏதோ ஒரு துண்டை ஒன்றை வெளியாக்கி ஜம்சம் தண்ணீரினால் கழுவி விட்டு மீண்டும் அந்த நெஞ்சை அவர்கள் தைத்து விட்டார்கள். இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த சிறார்கள் ஹலீமா நாயகி அவர்களிடத்திலே ஓடோடி சென்று விடயத்தை கூறுகிறார்கள். உடனே ஹலீமா நாயகி, இந்த பிள்ளைகள் இனிமேல் வைத்திருக்க கூடாது, நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆமினா நாயகி அவர்களிடத்திலே மீண்டும் கொண்டு வருகிறார்கள். 4 வருடங்கள் ஹலீமா நாயகிடத்திலே வளர்ந்தவர்கள் இங்கே வந்து கொண்டு வந்தவுடன் ஆமினா நாயகி அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். அவர்களும் 2 வருடங்கள் வளர்த்ததின் பின்னாலே மூத்தாகி விடுகிறார்கள். 6 வயசு நிரம்பியவர்கள் தாயும் இல்லை தந்தையும் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலேதான் தன்னுடைய வாப்பாவுடைய வாப்பா அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பெடுக்கிறார்கள். அவர்களும் 2 வருடங்கள் வளர்த்துவிட்டு 2வது வருடத்திலே அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இப்போது ரசூலுல்லாஹ்வுக்கு 8 வயசிலே அதாவது தன்னுடைய பாட்டனார் அவர்களும் பாப்பாவுடைய வாப்பாவும் மௌத்தாகி விட்டார்கள் என்ற கவலையோடு இருக்கின்ற நேரத்திலே தான் தன்னுடைய வாப்பாவுடைய நானா அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய தம்பியுடைய பிள்ளையை பாடம் எடுக்கிறார்கள். மிக நீண்ட காலம் அபூ தாலிபிடத்திலேதான் நபி அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இப்படி ஒரு நாள் சிரியாவுக்காக வேண்டி வியாபார நோக்கத்துக்காக வேண்டி போகின்ற நேரத்திலே அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய மகனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட்டிச் செல்கிறார்கள். இங்கே அவர்கள் போகின்ற நேரத்திலே புஸ்ரா என்ற ஒரு பெரிய ஒரு நகரம், வியாபாரத்திலே மிக முக்கியமான ஒரு நகரம். அந்த நகரத்திலே ஒரு பகீரா என்ற ஒரு பாதிரியார் மிகவும் விளைவுகளை படித்த ஒருவர் இருந்தார். அவருக்கு வருகின்ற ஒரு நபி வர இருக்கிறார். அவருடைய அங்கங்கள் எப்படி இருக்கும் என்ற செய்தி அவருக்கு தெரியும், அவர் படிச்சிருக்கிறார். இப்போது அந்த வியாபார கூட்டத்துக்கு மத்தியிலே இந்த பையனை அந்த பகீரா என்ற அந்த துறவி பார்க்கிறார். உடனடியாக அந்த பிள்ளையை பிடித்து அவருடைய பெரியப்பா அபூ தாலிப் அவர்களிடத்திலே சொல்கிறார், இந்த பிள்ளைக்கு எதிர்காலத்திலே மிக கடுமையான சோதனைகள் இருக்கிறது, உடனடியாக அவரை வைக்காமல் நாட்டுக்கு உங்களுடைய ஊருக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்கே பாதுகாப்பாக அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். வியாபாரம் செய்து கொண்டு ஆரம்பத்திலே நபி அவர்கள் ஆடுகளை தான் மேய்த்தார்கள். ஆடுகளை மேய்த்தி பிறகுதான் அவர்கள் விடவை வியாபாரம் செய்தார்கள். அருமையான சகோதரர்களை, இப்படியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே அரபிகள் மத்தியிலே எப்போதும் ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் கொலைக்கு போவார்கள், வெட்டுவார்கள், குடிப்பார்கள். இப்படி மோசமான பழக்க வழக்கங்களோடு அந்த அரேபிய மக்கள் இருந்தார்கள். அந்த மக்கள் மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், நலனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு வாழ்ந்த பெரியார்கள் ஹிஸ்புல் ஃபுல் என்கிற ஒரு சமூக இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அந்த சமூக இயக்கத்திலே மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பினராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஈடுபட்டார்கள். அவ்வாறுதான் ஹதீஜா நாயகி இவர்களுடைய நம்பிக்கையை வைத்து அவர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி வியாபார விடயங்களை அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வயசு 35வது வயசிலே காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டது. புனர் நிர்மாணம் செய்யப்படும் போது ஹஜருல் அஸ்வத் கல்லை அவர்கள் கீழே வைத்து விட்டார்கள், இறக்கி வைத்து விட்டார்கள். இப்போது ஒவ்வொரு கோத்திர தலைவர்கள் மாறும் நாங்கள் தான் இந்த கல்லுக்கு பொறுப்பானவர்கள், நாங்கள் தான் இதனை வைக்க வேண்டும் என்று அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இறுதியிலே அந்த பெரியார்கள் எல்லாம் அவர்களோடு நபி அவர்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். நாளைக்கு காலையிலே சுபகு நேரத்திலே அல்லது அதற்கு முந்தைய நேரத்திலே
யார் முதலாவதாக இந்த காபத்துல்லாவுக்கு வருகிறாரோ அவர்தான் இந்த கல்லுக்கு பொறுப்பாக இருப்பார் என்று அங்கே தீர்மானம் எடுக்கிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் தான் மிக முதலாவது ஆளாக அடுத்த நாள் காலையிலே காபத்துல்லாவுக்கு செல்கிறார்கள். அருமையானவர்களை இப்படி வந்தவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். சொன்னார்கள், ஒரு புடவை ஒன்றை எடுத்து வாருங்கள் என்று. அந்த புடவையை எடுத்து வந்த பிறகு ஹஜருல் அஸ்வத் கல்லை அந்த புடவையை நடுவிலே தூக்கி வைக்கிறார்கள். இப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களிடத்திலே இருக்கின்ற நீங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு அந்த தலைவர்கள் மாறும் இந்த புடவையை தூக்குங்கள் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து தூக்குகிறார்கள். நபி அவர்கள் தான் அந்த ஹஜருல் அஸ்வதை தூக்கி அந்த இடத்திலே இப்போது இருக்கின்ற அந்த இடத்திலே வைக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி ஒரு சமூகத்துக்கு ஒரு தொண்டராக பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக அந்த 35வது வயதிலும் கூட அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு தினத்திலே தான் நாம் இருக்கிறோம். நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் தான் பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல் மாதம் தான் பிறந்தார்கள் என்பதை வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இப்படியான சிறப்பு மிக்க அந்த ஒரு நபியுடைய சமூகமாக நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை நாம் சொல்ல போனால் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை ஒன்றை நாம் எடுத்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன அவ்வலுன் நாஸி பிதுஹூலில் ஜன்னah என்று சொன்னார்கள். நான் தான் மறுமையிலே முதல் சுவர்க்கத்தின் கதவை திறப்பவன் என்று சொன்னார்கள். நான் தான் முதல் சுவர்க்கத்தின் கதவை திறப்பவன் என்று சொன்னார்கள். அதன் பின்னாலே என்னுடைய உம்மத்துகள் தான் சுவர்க்கத்துக்கு போவார்கள். அதற்கு பின்னாலே மற்ற ஏழை நபிமார்களுடைய சமூகமும் சுவர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிக சிறப்பு மிக்க மறுமையிலே முதல் சுவர்க்கம் போகக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு நபியாக, சிறப்பான ஒரு நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, அது மாத்திரமா அவர்களுடைய சிறப்பை கூறுகின்ற போது மஹ்ஷர் மைதானத்திலே மிகவும் சூடான அந்த காலத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு நாள், உலகத்திலே 1000 வருடங்கள் அங்கே ஒரு நாள் என்று சொன்னார்கள். 1000 வருடங்கள் உலகத்திலே கால்வி சனத்தின் மிம்மா தாத்தும் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. 1000 வருடங்கள் மறுமையிலே ஒரு நாள். அப்ப அல்லாஹ் பல வருடங்களை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் மக்களை நிப்பாட்டி வைப்பான் என்றால் நாங்கள் எத்தனை வருடங்களுடைய காலம் அளவு நாங்கள் நிற்போம் என்பதை எங்களுக்கு தெரியாது. மக்கள் நின்று கொண்டு தாங்க முடியாத வெப்பம், கஷ்டமான நிலையை கண்டு அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வி கணக்கை கேள்வி கேட்டு சுவர்க்கமா நரகமா என்பதை பிரித்து தந்தால் போதும் என்ற அளவுக்கு மக்களுடைய கஷ்டம் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அங்கே மக்கள் ஒரு கூட்டம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன் என்று சொன்ன அந்த ஹலீலுல்லாஹ்விடத்திலே போவார்கள். அங்கே ஹலீலுல்லாஹ் சொல்வார்கள், நான் உலகத்திலே வாழ்கின்ற போது 3 பொய் சொல்லி இருக்கிறேன், அந்த பொய்யுடைய விடயத்திலே அல்லாஹ் எப்படி என்னை கண்டிப்பான் என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னிடத்திலே வந்து சொல்லாதீர்கள், எனக்கு முடியாது என்று சொல்வார்கள். மூசாவிடத்திலே போவார்கள், கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு தூரிசியா மலையிலே இருந்து பேசியவர்கள், அல்லாஹ்வோடு பேசிய ஒரு நபி, அந்த நபிகிட்டே போவார்கள். அந்த நபியும் சொல்வார்கள், நான் கோபத்திலே என்னுடைய சமூகம் அல்லாத ஒருவரை நான் கொலை செய்து விட்டேன், இதற்குரிய தண்டனை என்னவோ தெரியாது என்று நான் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னிடத்திலே வராதீர்கள் என்று சொல்வார்கள். இறுதியாக அந்த மக்கள் போவதை எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தான் மஹ்ஷரிலே போவார்கள். அருமையானவர்களே, அந்த மஹ்ஷரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அவர்களுக்கு அல்லாஹ் மகாமம் மஹ்மூதா என்கிற ஒரு இடத்தை, புகழப்படக்கூடிய ஒரு இடத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதைத்தான் நாங்கள் பாங்கு முடிந்ததும் பாங்கு துவாவிலே வபாதுஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா என்று நாங்கள் துவாவிலே கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த மகாமம் மஹ்மூதா என்ற இடத்தை நபி அவர்களுக்கு கொடுத்துரு, அவர்களை அதை எழுப்பாட்டு என்று நாங்கள் சொல்வது இந்த இடத்தை தான். அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே அந்த மகாம மஹ்மூதா என்ற இடத்திலே ரசூலுல்லாஹ் சென்று அப்படியே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், யா அல்லாஹ், மக்களுக்கு கேள்விகளுக்கு கேட்க ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லும் மாத்திரம் நான் எழும்ப மாட்டேன், சுஜூதிலே இருந்து எழும்ப மாட்டேன் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்வான், அதாவது கேள்விகளுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்வான். அவ்வளவு அத்தனை வருட காலமும் நாங்கள் வெயிலிலே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். இதுவும் அல்லாஹ் மஹ்ஷரிலே அத்தனை மனிதர்களுக்கும் ஷபாதி செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அது இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறான். அருமையானவர்களே, எந்த நபியும் நபிமார்களை வைத்து இமாமத் செய்த வரலாறு கிடையாது. ஆனால் எங்களுடைய நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரும் கொடை, ஒரு சிறப்பு, அதாவது மிஅராஜ் போற நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே சகல நபிமார்களும் அங்கே சமூகம் அளித்திருந்தார்கள். அந்த நபிமார்களை அவர்களை மௌமூன்களாக வைத்து எங்களுடைய இமாமாக எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாமத் செய்தார்கள். நபிமார்களை எல்லாம் வைத்து இமாமத் செய்கின்ற ஒரு சிறப்பு, ஒரு கண்ணியம் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுத்தான். வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இதுவும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பாக இருக்கிறது. இப்படியான ஒரு நபியுடைய உம்மத்துகளாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, இன்னொரு சிறப்பை நாம் எடுத்துக் கொள்வோம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை, அதாவது நிறைய வேதங்கள் கொடுக்கப்பட்டு அத்தனை நபிமார்களும் அவர்களுடைய வேதங்களிலே எந்த நபிமார்களுடைய பெயரும் கூறப்படவில்லை. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்து அவர்களுக்கு என்ற ஒரு வணக்கங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு எப்படி தொழுகை என்ற ஒரு வணக்கத்தை தந்திருக்கிறானோ அதே போன்று ஏழை நபிமார்களுக்கும் அவர்களுடைய அந்த காலத்திலே அவர்களுக்குரிய வணக்கங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த வணக்கங்களிலே அந்தந்த நபிமார்களுடைய யாருடைய பேரும் கூட அந்த வணக்க வழிபாடுகளிலே இல்லை. ஆனால் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தொழுகை பருவாக இருக்கலாம், சுன்னத்தாக இருக்கலாம், வேற எந்த தொழுகையாக இருக்கலாம், அத்தனை தொழுகைகளிலும் எங்களுடைய நபியுடைய பேர் கூறப்படுகிறது. அத்தஹியாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அத்தஹியாத்திலே நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்று வந்து இன்னக ஹமீதும் மஜீத் வரைக்கும் ஓதுகிறோம் அல்லவா? இது எல்லா தொழுகையிலும் ஓதத்தான் வேண்டும். இந்த அத்தஹியாத் ஓதப்படுகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்துகள் நாம் தொழுதாலும் அத்தகைய ரக்காத்துகளின் கடைசி இருப்பிலோ நடியிருப்பிலோ நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறோம். இப்படியான ஒரு சிறப்பை வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படியான ஒரு சிறப்பை கூட நபி அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களிலே அவர்களுடைய பெயர் கூறப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் இந்த வணக்கங்களை அமைத்து அல்லாஹ் அந்த சிறப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, ஒரு நாள் ஒரு மனிதர் பள்ளிக்கு வருகிறார். அவருடைய வணக்க வழிபாடுகளை முடித்துவிட்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார். நபி அவர்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். துஆ முடிந்ததும் அந்த மனிதரை அழைத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதரே, நீ இப்படி துஆ கேட்டால் உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. துஆவுடைய நிபந்தனை என்னவென்று சொன்னால், முதல் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் என் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்ற அந்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அதன் பின்னால் உனக்கு தேவையான துஆக்களை நீ ஓதிக்கொள்ள வேண்டும். துஆக்கள் முடிந்ததன் பின்னால் அல்லாஹ்வை
அதாவது என் மீது ஸலவாத் சொல்லி வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து முடிக்க வேண்டும். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடிக்க வேண்டும். இப்படி துஆ ஓதினால்தான் உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே இந்த துஆ ஓதுற விஷயத்திலும் கூட அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ் எப்படியான ஒரு நபியை எங்களுக்கு ஒரு நபியாக தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் என்ற ஒரு வேதத்தை கொடுத்தான். அந்த தௌராத் வேதத்திலே ஒரு நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை படிக்கிறார்கள். அதே ஒரு சம்பவம் வருகிறது. அதிலே வருகிறது, பின்னால் ஒரு சமூகம், பின்னால் ஒரு நபி, அந்த நபியுடைய சமூகம் வருவார்கள். அந்த நபிக்கு அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் 3 வகையான சிறப்புகளை கொடுக்கிறான். அதிலே முதலாவது எழுதப்பட்டிருந்தது தௌராத்திலே, அந்த சமூகம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நன்மையை கொண்டு மக்களுக்கு ஏவுவார்கள், தீமையை கொண்டு மக்களை தடுப்பார்கள். இப்படியான ஒரு சிறந்த சமூகமாக இருப்பார்கள். அதிலே தான் அல்லாஹ் குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்கிறான். நன்மையை ஏவுகின்ற சமூகம், தீமையை தடுக்கின்ற சமூகமாக அந்த சமூகம் இருப்பார்கள் என்று அந்த சமூகத்துக்கு மிக சிறப்பு இருக்கிறது என்று அந்த தௌராத்திலே எழுதப்பட்டது. மூசா நபி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சமூகம் என்னுடைய சமூகமாக ஆக்கிவிடு என்று அவர்கள் கேட்ட நேரத்திலே அல்லாஹ் அறிவிச்சான், இது உன்னுடைய சமூகமாக மாட்டாது, இது ஆக இறுதி நபியுடைய சமூகம், அவருடைய பேர் அஹ்மது நபி என்று அல்லாஹ் அவர்களுக்கு கூறி காண்பித்தான். அருமையானவர்களை, இரண்டாவது ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் எல்லாம் அதாவது அந்த இரண்டாவது விடயத்திலே வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பிந்திய சமுதாயமாக இருப்பார்கள். அந்த பிந்திய சமுதாயத்துக்கு வரக்கூடிய, அந்த உம்மத்துக்கு வரக்கூடிய நபியும் இருப்பார்கள். இவர்கள் தான் மறுமையிலே சுவர்க்கம் போவார்கள் என்று அவர்களை கண்ணியப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பாக்கியம் அவர்களுக்கு எல்லாரை விட முந்திய ஒரு பாக்கியம் ஒன்று கிடைக்கிறது. அப்படியான பாக்கியத்தை என்னுடைய சமூகத்துக்கு தரமாட்டாயா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அப்போதும் அல்லாஹ் சொன்னா, இது பிந்திய சமூகத்துக்கு வரக்கூடிய அஹ்மது நபியுடைய சமூகம் என்று சொல்லுகிறான். மூன்றாவது விடயத்தை பார்க்கிறார்கள். அதிலே கூறப்பட்டுள்ளது, அந்த சமூகத்திலே உள்ளவர்கள் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்வார்கள். குர்ஆனை, அந்த வேதத்தை மனனம் செய்து பாராயணம் செய்து பார்க்காமல் ஓதிக்கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு சிறந்த சமூகமாக அந்த சமூகம் இருக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. இதனையும் மூசா நபி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இப்படியான ஒரு சமூகமாவது எங்களுடைய சமூகத்தை ஆக்கு என்று சொன்ன நேரத்திலும் அல்லாஹ் அப்போதும் அறிவித்தான், இது அஹ்மதுடைய சமூகம், பின்னால் வரக்கூடிய ஒரு சமூகம், இது உங்களுக்கு தர முடியாது என்று அந்த சமூகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 3 கேள்வியையும் கேட்டு கோபம் அடைந்தார்கள். அவருடைய தௌராத்தை எறிந்தார்கள், கோபத்தோடு எறிந்தார்கள். எறிந்துவிட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த சமூகத்திலே உள்ள ஒருவனாவது என்னை ஆக்கு, அந்த சமூகத்திலே ஒருவனாக என்னை ஆக்கு யா அல்லாஹ். அப்போதும் அல்லாஹ் அதுக்கு அனுமதி பலிக்கவில்லை. அருமையான சகோதரர்களே, எப்படி ஒரு கண்ணியத்தை இந்த ரசூலுல்லாஹ்வுக்கும் அவர்களுடைய உம்மத்துகளாய் எங்களுக்கும் தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அருமையான சகோதரர்களே, இப்படியான சிறப்பு மிக்க ஒரு நபியில் பிறந்த இறந்த ஒரு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சிறப்புக்குரிய அந்த நபியுடைய உம்மத்துகளாய நாம் இருக்கின்றோம் என்றால், அந்த சமீவுக்கு என்ன நாங்கள் கைங்காரியம் செய்திருக்கிறோம், என்ன நாங்கள் அவர்களுக்கு செய்திருக்கிறோம் என்ன நாங்கள் பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முற்றாக பின்பற்றுகிறோமா? அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் சிறமேற் கொண்டு செய்கிறோமா? ஹராம் ஹலாலை பேணி நடக்கிறோமா? வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும்
ஹராத்தை நாங்கள் பேணுகிறோம், அதை தவிர்த்து கொள்கிறோமா? ஹலாலை பேணி தொழுகிறோமா? ஹலாலை பேணிக் கொள்கிறோமா? ஐங்கான விடயங்கள், சுன்னத்தான விடயங்களை, பலவுகளை நாங்கள் செய்கிறோமா? இப்படி இதுதானா இந்த சிறப்பு மிக்க நபியுடைய உம்மத்துகளாக இருந்து, சிறப்பான உம்மத்துகளாக இருந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற என்ன வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த நபிக்கு நாங்கள் உகந்ததாக வாழ்கிறோமா? நபியுடைய வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கையை எடுத்து நாங்கள் நடக்கிறோமா அல்லது அதற்கு மாற்றமாக நடக்கிறோமா என்பதை சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய உடம்பை எடுத்துக்கொண்டாலும், அவர்களுடைய உறுப்பை எடுத்துக்கொண்டாலும், அவர்களுடைய உறுப்புகளை எப்படி பாவித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, அருமையான சகோதரர்களே, இன்று எங்களுடைய ஆடையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆடையிலே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பின்பற்றப்படுகிறதா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட இருக்கிறார்கள். சொன்னார்கள், யாரெல்லாம் பெருமைக்காக வேண்டி அவர்களுடைய ஆடையை கரண்டைக்கு காலுக்கு கீழே விடுகிறார்களோ அவர்கள் நரகவாதிகள் என்று சொன்னார்கள். பெருமைக்காக வேண்டி ஆடையை தன்னுடைய கரண்டைக்கு காலுக்கு கீழே விடுபவர்கள் நரகவாதி என்று சொன்னார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய சிறுவாளை உயர்த்தி கொண்டிருக்கிறேன், ஆனால் தானாகவே அதை வழுகி விழுந்து விடுகிறதே யா ரசூலல்லாஹ், நானும் அப்படியா என்று கேட்கிறார்கள். இல்லை, நீங்கள் அப்படி அல்ல, நீங்கள் அதனை பார்த்து சரி கண்டீர்கள், ஆனால் உங்களுக்கு முடியாமல் தான் அதை கீழே செல்கிறது, அதற்காக வேண்டி நீங்கள் பொறுப்பு கூறப்பட தேவையில்லை. ஆனால் பெருமைக்காக வேண்டி அது ஜுப்பாவாக இருக்கலாம், இசாரா அதாவது சாரனாக இருக்கலாம், வேட்டியாக இருக்கலாம், ரவுசராக இருக்கலாம், எந்த ஆடையாக இருந்தாலும் கரண்டைக்கு காலுக்கு கீழே அந்த ஆடை வருமானால், ஆடை பெருமைக்காக வேண்டி உடுக்கப்படுமானால் அவரோடு அல்லாஹ் மறுமையிலே பேசவும் மாட்டான், அவரை பார்க்கவும் மாட்டான், அவரின் செல்லும் இடம் நரகம் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யாரெல்லாம் கரண்டைக்கு காலுக்கு கீழே உடை அவருடைய ஆடை கீழே வருகிறதோ, கரண்டைக்கு காலுக்கு கீழே அவருடைய ஆடை வருகிறதோ, அப்படியான ஒருவர் தொழுதால் அந்த தொழுகையும் கூடாது, தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏன் அந்த ஆடை கீழே போகணும்னு சொன்னார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது மிகவும் பெரியான ஒரு வயதாக இருந்தது. அவர்கள் எவ்வளவுதான் அதனை அந்த வேட்டியை கட்டினாலும் அதை கீழே போய்விடும். அதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ், நீங்கள் பெருமைக்காக வேண்டி உடுக்கவில்லை, அது உங்களால் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் என்று நாங்கள் பார்க்கின்றோம், இளைஞர்களாக இருந்தாலும், வயோதிபர்களாக இருந்தால், சிறுவர்களாக இருந்தால், எப்படி எங்களுடைய ஆடை நாங்கள் அணிந்திருக்கிறோம். ஒருவன் தொழுகையில் இருக்கின்ற போது கரண்டைக்கு காலை அவனுடைய ரவுசராக இருந்தாலும், வேட்டியாக இருந்தாலும், ஜுப்பாவாக இருந்தாலும், எது சென்றாலும் காலுக்கு கீழே, கரணைக்கு காலுக்கு கீழே இருக்குமானா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அருமையானவர்களே, இப்படியான சிறப்புமிக்க அந்த நபியுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். அவர்களுடைய உம்மத்துகளாக இருக்கின்றன. எங்களுடைய வேட்கைகளை இப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா? அப்படியான அந்த ரசூலுல்லாஹ்வை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோமா என்பதை நாங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய முடியை எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான முடி! ரசூலுல்லாஹ் கிருதா வைப்பார்கள், தன்னுடைய தோல் புயத்திற்கு கொஞ்சம் மேலே இருந்து கொண்டிருக்கும். அப்படி கிருதா வச்சு தலையை இரண்டாக பிளந்து வாழ்வார்கள். நடுவிலே புழுவி எடுப்பார்கள். அந்த புழுவிலே அவர்கள் அத்தனை போடுவார்கள். அதிகமாக எண்ணெய் நிற்பார்கள். எப்போதும் அவர்கள் தலைக்கு மேலே ஒரு துண்டை போட்டுக் கொள்வார்கள். صدق الله مولانا وخالقنا العظيم. وارض اللهم عن الخلفاء الأربعة الأتقياء أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم أجمعين، وعن أمهات المؤمنين، وعن الصحابة من المهاجرين والأنصار، وعن آل بيته عليه السلام، وسائر الصحابة العظام والتابعين الكرام، وعن الأئمة المهتدين، وعنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداءك وأعداء الدين.
يا ذا الجلال والإكرام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطبها، وقنا من لهبها، وجعلنا من نار الجنة يا رب العالمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله تبارك وتعالى أعز وأكرم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. قيموا الصلاة.